ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல இருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர். பாருங்க, இது எக்ஸாம்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியம். ஸோ பயமே வேண்டாம், ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்டே ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பவுமே யோசிச்சிருக்கீங்களா, எப்படி நம்ம ஃபோன்ல இருக்கிற ஒரு சின்ன குட்டி பேட்டரி கண்ணை கூசுற அளவுக்கு ஒரு சூப்பர் பிரைட்டான கேமரா ஃபிளாஷை பவர் பண்ணுதுன்னு? எப்படி இது முடியும்? வெல், அதோட சீக்ரெட் ஒரு ஸ்பெஷல் டிவைஸ்ல தான் இருக்கு. அந்த டிவைஸ் என்ன பண்ணும் தெரியுமா? எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஸ்லோவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனா தேவைப்படுற கரெக்ட் நேரத்துல ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல மொத்தமா இன்ஸ்டன்டா ரிலீஸ் பண்ணிடும். அந்த மேஜிக் டிவைஸ்க்கு பேர் தான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட கோர் ஐடியா பார்க்க போனா ரொம்ப சிம்பிள். ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்றதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ப்ரிங்கை அமுக்கி கம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான். ஜஸ்ட் மைண்ட்ல இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, ஸ்டெப் நம்பர் 1. நீங்க ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ், அந்த குட்டி சார்ஜ் டிக்யூவா உள்ள தள்ளுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆப்போசிஷனே இருக்காது. எது மாதிரினா, ஒரு லூஸான ஸ்ப்ரிங்கை ஃபர்ஸ்ட் டைம் அமுக்குறது மாதிரி எஃபர்ட்டே தேவைப்படாது. ஆனா சார்ஜ் ஏற ஏற என்ன ஆகும்? உள்ள ஆல்ரெடி இருக்கிற சார்ஜஸ் புதுசா வர்ற சார்ஜஸை பார்த்து ஹே உள்ள வராதன்னு சொல்லி ரிப்பெல் பண்ணும், தள்ளும். ஸோ உள்ள போக போக லாஸ்டா ஒரு சார்ஜை உள்ள கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா மாறிடும். இது எது மாதிரி? நல்ல கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை இன்னும் கொஞ்சம் அமுக்க ட்ரை பண்ற மாதிரி எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இங்க தான் க்ரூஷியல் பாயிண்ட் வருது. அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க போட்ட அந்த டோட்டல் ஒர்க், அந்த டோட்டல் எஃபர்ட், அதுதான் அந்த ஸ்ப்ரிங்ல பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் ஆகுது. சரியா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் ஒரு கெப்பாசிட்டர்லையும் நீங்க அந்த சார்ஜஸை உள்ள தள்ளி சார்ஜ் பண்றதுக்கு செய்யற அந்த ஒர்க், அதுதான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. சிம்பிள் as that. இப்போ பாருங்க, நம்ம பேசின இந்த ஸ்ப்ரிங் அனாலஜி இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது இல்ல. உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லயே இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பேஸ் இருக்கு. பாருங்க, சாப்டர் 2ல என்ன சொல்றாங்கன்னு. When an external force does work against a force like spring force, that work gets stored as potential energy of the body. பாத்தீங்களா? சோ எக்ஸாம்ல எழுதும் போது இந்த கான்செப்டை நீங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸோட யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இன்னும் சிம்பிளான வார்த்தைகளில் சொல்லணும்னா, அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நீங்க செய்யற அந்த ஒர்க், அதுதான் அந்த சிஸ்டம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. தட்ஸ் இட். ஓகே, இப்போ கொஞ்சம் மேத்ஸ் பார்க்கலாம். பயந்துராதீங்க, ரொம்ப ஈஸி. ஒரு கெப்பாசிட்டர்ல ஆல்ரெடி கொஞ்சம் சார்ஜ் இருக்கு. ஸோ விங்கிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ டிக்யூங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜை மூவ் பண்ண நம்ம செய்யற அந்த சின்ன ஒர்க் தான் இன்ஃபினிட்டெசிமல் ஒர்க், அதாவது டிடபிள்யூ. அதோட ஃபார்முலா என்ன? dw is equal to v times dq. இதுதான் பேசிக் டெஃபினிஷன். ரைட். அந்த சின்ன ஒர்க் டிடபிள்யூல இருந்து எப்படி டோட்டல் எனர்ஜி யூவை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் dw ஈக்குவல்ஸ் vdq. சரியா? ஸ்டெப் 2, ஆனா நமக்கு ஒரு பேசிக் ரிலேஷன் தெரியும். கெப்பாசிட்டருக்கு v ஈக்குவல்ஸ் q by c. ஸோ இந்த vக்கு பதிலா q by c-யை சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ என்ன ஆகும்? dw ஈக்குவல்ஸ் q by c டைம்ஸ் dq. கரெக்டா? ஓகே. ஸ்டெப் 3, ஒரு சின்ன ஒர்க் தெரிஞ்சா டோட்டல் ஒர்க் வேணும்னு என்ன பண்ணணும்? சிம்பிள், இன்டகிரேட் பண்ணணும். நம்ம 0 சார்ஜ்ல இருந்து டோட்டல் சார்ஜ் q வரைக்கும் சார்ஜ் பண்றோம். ஸோ அந்த லிமிட்ஸ்ல இன்டகிரேட் பண்றோம். அப்போ w ஈக்குவல்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் q by c dq. ஸ்டெப் 4, இந்த சிம்பிள் இன்டகிரேஷனை சால்வ் பண்ணா c கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். q dq ஓட இன்டெக்ரல் q²/2. ஸோ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் தான் டோட்டல் ஸ்டோர்ட் எனர்ஜி u ஈக்குவல்ஸ் q² டிவைடட் பை 2c. அவ்வளோதான், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒரு ஃபார்முலா கிடைச்சிடுச்சு. ஆனா எக்ஸாம் ப்ராப்ளம்ஸை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு 3 கோல்டன் ஃபார்முலாஸ் இருக்கணும். என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அந்த மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார்முலா u ஈக்குவல்ஸ் ½cv². இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்றது பர்ஃபெக்ட். செகண்ட், நம்ம இப்போ டிரைவ் பண்ணோமே u ஈக்குவல்ஸ் q²/2c. இது சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஃபைனலி u ஈக்குவல்ஸ் ½qv. இது சார்ஜ், வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுது. ஒன்னு மறக்கக்கூடாது, இந்த 3 ஃபார்முலாவும் ஒன்னு தான், ஜஸ்ட் வேற ஃபார்முலா இருக்கு, அவ்வளவுதான். ஆல் ரைட், ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க ஒரு சூப்பர் சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? அப்போதான் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். சரியா? இங்க பாருங்க, given என்ன? கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல்ஸ் 2 farad.
வோல்டேஜ் V ஈக்குவல்ஸ் 10 volts. என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி U. ரைட், Cயும் Vயும் தெரிஞ்சா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாக்ட்லி, U ஈக்குவல்ஸ் half CV squared. ஸோ வேல்யூஸை போடுங்க. U ஈக்குவல்ஸ் half into 2 into 10 squared. இப்போ பாருங்க, இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். 10 squared என்ன? 100. ஸோ தி ஆன்சர் இஸ் 100 joules. பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள். ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆனா இங்க தான் ஒரு கேட்ச் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சே ஒரு சின்ன தப்பு பண்ணி எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸை லோஸ் பண்ணிடுறாங்க. நான் அதுக்கு வச்ச பேரு தான் எக்ஸாம் சைலண்ட் கில்லர். அது என்னன்னு பார்க்கலாமா? பி கேர்ஃபுல். எந்த ஃபார்முலால வருது அந்த half, அந்த 1/2? அது ஏன் வருது? இதுதான் அந்த சைலண்ட் கில்லர். நிறைய பேர் அவசரத்துல U ஈக்குவல்ஸ் QVன்னு போட்டுருவாங்க. தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வோல்டேஜ் Vயா இருக்காது. அது 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆக தான் ஃபைனலா Vக்கு வரும். சரியா? சோ நம்ம கான்ஸ்டன்டா Vன்னு எடுத்துக்க முடியாது. நம்ம அதோடைய ஆவரேஜ் வோல்டேஜை தான் எடுத்துக்கணும். 0க்கும் Vக்கும் ஆவரேஜ் என்ன? V/2. அதனால தான் கரெக்ட் ஃபார்முலா U ஈக்குவல்ஸ் Q டைம்ஸ் அந்த ஆவரேஜ் வோல்டேஜ் V/2, அதாவது half QV. ஓகே, இப்போ இந்த ஹாஃபை மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மெமரி ஹுக் சொல்லட்டுமா? ஜஸ்ட் இந்த VQ கிராஃபை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ஃபார்ம் பண்ற ஷேப் என்ன? ஒரு ட்ரையாங்கிள். ஃபிசிக்ஸ்ல இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் அந்த ஸ்டோர்ட் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? half into base into height. இங்க பேஸ் என்ன? Q. ஹைட் என்ன? V. ஸோ ஏரியா என்னாச்சு? half into Q into V. இப்போ அந்த half எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாக்குள்ள போவோம். ஒரு கேள்வி, இந்த எனர்ஜி கரெக்டா எங்க தான் ஸ்டோர் ஆகுது? அந்த 2 மெட்டல் பிளேட்ஸ்லயாவா? இல்ல, இதுதான் எங்க இருக்கிற ஒரு அமேசிங்கான விஷயம். த எனர்ஜி இஸ் ஆக்சுவலி ஸ்டோர்ட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் செல்ஃப். அந்த 2 பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கதான் அந்த எனர்ஜி இருக்கு. சோ ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு சொல்ற டேர்ம் தான் எனர்ஜி டென்சிட்டி U. அதோட ஃபார்முலா U ஈக்குவல்ஸ் half epsilon naught E square. ஓகே, பட் ஏன் இது இவ்வளோ முக்கியமான ஒரு ஐடியா? எப்படி எம்டி ஸ்பேஸ்ல எனர்ஜி இருக்க முடியும்? பிகாஸ் எனர்ஜி இந்த ஃபீல்டுங்கிற அந்த கான்செப்ட் தான் நம்ம ரேடியோ வேவ்ஸ், லைட், ஈவன் நம்ம டெய்லி யூஸ் பண்ற வைஃபை இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். எனர்ஜி எம்டி ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண முடியும் பிகாஸ் அந்த எனர்ஜி ஃபீல்டுல இருக்கு. இட்ஸ் a ஹியூஜ் ஐடியா. ஸோ இன்னைக்கு கிளாஸை ஒரு குவிக் சம்மரி பண்ணி முடிச்சிடலாம். கீ டேக்அவேஸ். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ண நம்ம செய்யற ஒர்க் அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம கோல்டன் ஃபார்முலா U ஈக்குவல்ஸ் half CV squared. இதை மறக்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 3, அந்த half ஏன் வருது? பிகாஸ் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்காது, அது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா, எனர்ஜி பிளேட்ஸ்ல இல்ல, அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் தாட்டோட போறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கேமரா ஃபிளாஷை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த கண்ணை பறிக்கிற லைட்டோட எனர்ஜி அந்த மெட்டல் வயர்ஸ்ல இருந்து வரல, அது அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இருந்து வருது. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.